இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து பேக்கிங்கோட வந்து எந்த ஒரு இதுலேயும் வரல. இது பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. சோப் கீப்பர் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. வெயிட் அவ்வளோ இல்லை. இந்த 6000 ரூபா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் இது பண்ணக்கூடிய வேலை பெரிய வேலை. கஷ்டம் பண்ணுறோமா? இப்போ சவுண்டு வந்தது, என்ன இதுன்னு தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஹீரோ 8 ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வாங்கலை. நம்ம வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணி ஒரு 6 மாதம் வந்து வாங்கி சும்மாவே தான் வச்சுருந்தார். நம்ம ஃப்ரெண்டு தான் வச்சுருந்தார். அந்த கேமரா தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு 6 மாதம் ஒரு ஏதாவது ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா வச்சுருந்தாப்லையாட்டுக்கு. நம்ம இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் நம்மளுக்கு ஏதோ வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டாப்புல. நம்மளுக்கு வேணும். நம்ம ஏற்கனவே தொலைக்கிட்டு தான் இருந்தோம். நல்ல கேமரா செகண்ட் ஹேண்டு தான், புதுசாகலாம் வாங்க ட்ரை பண்ணல. செகண்ட் ஹேண்டில் தான் எது கிடச்சிதுன்னா வாங்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெட்டரான கேமரா, நல்ல கேமராவே கிடச்சிருக்கு. ஹீரோ 8 ஆக்ஷன் கேமரா நம்ம சேனலுக்கு வாங்கியாச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஷேக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து மைக் செட்டப்புக்கு வந்து 3.5mm ஜாக் வந்து வாங்கலை. நிறைய பேர் கேட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, மீடியமோட வாங்கிக்கிங்க ப்ரோ, அதே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நல்ல பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து மீடியம் மோடு வந்து வாங்கியிருக்கு. மீடியம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா IMN ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட் அந்த வெப்சைட்டில் தான் போய் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து வாங்கி ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குது என்னன்னு கூட பார்க்கல. வேலை கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது பார்க்க முடியலை. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹீரோ 8 வந்து என்னென்ன உள்ளே இருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பட்டாசு சவுண்டெலாம் கொஞ்சம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறனால எல்லா சைடும் பட்டாசு வெடிக்கிறாங்க. குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸு அவர் கொடுக்குறப்ப நல்லா தான் இருந்தது. நம்ம வீட்டில் குட்டி ஒருத்தி பாப்பா இருக்கா, அவள் போட்டு எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு கிழிச்சிட்டா. அவ்வளோதான், வெறும் பாக்ஸ். ஹீரோ 8 ரொம்ப நாளாக வாங்கலாம்னு வாங்கியாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், இது புக்ஸ் இந்த மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து இதில் இது பண்ணுற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டில் போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ட்ரைபேடு மாதிரி ஒன்று. நல்லா இருக்குது. இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இதில் டபுள் பேட்ரி வருது. இது இந்த பண்டல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பண்டல், ஹீரோ 8 ஸ்பெஷல் பண்டல் அப்படிங்கிறனால டபுள் பேட்ரி வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த மெமரி கார்டு போட்டு அடாப்டர் அந்த இது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மவுண்ட் மாதிரி இருக்குது. ஹெல்மெட்டில் இதை அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்ம வந்து ஹீரோ 8 வாங்கியாச்சு. அதுக்கு தான் நம்ம வந்து மீடியம் மோடு வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் மோடு வந்து வாங்கியாச்சு. இதை வந்து இப்போ உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எந்த இதுவும் ஓப்பன் பண்ணலை. ரீசனாக பார்த்தீங்கன்னா பார்த்தியானா கூட ஏதோ ஐஃபோன் வாங்கியாச்சு அப்படின்னு வந்து சோப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி நம்ம இதில் இது வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் சும்மா ஃபன் பண்ணாப்புல, நம்ம அந்த மாதிரி பண்ணலை. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். கொரியர் கொடுக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5850 ரூபா வந்தது. இது ப்ரோ இதென்ன இவ்வளோ சின்ன பாக்ஸாக இருக்குது, 5850 ரூபா இருக்குது, என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல. இந்த மாதிரி கேமராவுக்கு ஒரு இது மாதிரி மீடியா மூட் மாதிரி ஒரு அட்டாச் பண்ணுறது மாதிரி ப்ரோ அப்படின்னா ஓகே ஓகே ப்ரோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போனாப்புல. பேக்கிங் வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து பேக்கிங்கோடு வந்து எந்த ஒரு இதுலேயும் வரல. இதில் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. சோப் கீப்பர் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் எந்த டேமேஜ் ஆகலை, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்வாய்ஸ் எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்னு போட்டிருக்கு. இன்வாய்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டை பற்றி ஏதோ ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இது வந்து பாலித்தீன் ஓப்பன் பண்ணுவாங்களா? சீல் உடைக்காம தான் இருக்குது, நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே இது இல்லை, எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி புக்கு. சிம்பிளாக தான் இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்கு. ஜே மவுண்ட்டில் வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜே மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜே மவுண்ட் வந்து நம்ம பிளாக் பண்ணுறப்போ வந்து ஹெல்மெட்டில் இதை வச்சுக்கலாம். நம்ம அதை பழசை எடுத்துகிட்டு மீடியா மவுண்ட் எடுத்தாச்சு. வெயிட் அவ்வளோ இல்லை. அந்த 6000 ரூபா அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் இது பண்ணக்கூடிய வேலை பெரிய வேலை. இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, காலி பாக்ஸ் தான். ஓகே, இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு GoPro எடுத்துருவோம் இதிலேருந்து. தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்குது, அதை இழுக்கணும்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இழுக்கிறேன், பார்ப்போம். இழுத்தா வரமாட்டேங்குது, உடஞ்சி போயிடப்போகுது. அப்பா உடஞ்சிருங்க கண்டிப்பாக. நசுக்குனா அப்படியே அமங்குது, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா உடஞ்சி போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு மைக்கு, இங்கே டாப்பில் ஒரு மைக்கு, பேக்கில் இந்த சைடில் ஒரு மைக் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து மோட்டோ லைக்கிங் பண்ணுறதுக்கு 3.5 mm அந்த இது பின் குத்தி இது பண்ணணும். ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது, சி டைப் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி
இது எதுனா டேட்டா கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஏதோ ஒரு பின் இருக்குது இதில். ஓகே, இதை கழட்டியாச்சு. அதுக்கடுத்து GoProவில் இந்த டோரை கழட்டணும். கழட்டியாச்சு. பேட்ரி போட்டு இந்த சி டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சி டைப்பும் இந்த சி டைப் பின்னும் உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த பின்னும் வந்து ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக பண்ணுறோமா? இப்போ சவுண்டு வந்தது, என்ன இதுன்னு தெரியலையே. சரி, இது ஓப்பன் பண்ணணும். பட்டுனானா சவுண்டு கெட்டுச்சுங்க, பயமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறேன்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கண்ணிலே பார்த்தது இல்லைங்க. இப்போ தான் வாங்கி தான் இதெல்லாம் இது பார்க்குறேன். ஆன் பண்ணலாங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு, எக்ஸ்ட்ரா மைக் வேணும்னா இதில் வந்து வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மோடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கி இது பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கி இது பண்ணிக்கலாம். இங்கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த இது மாதிரி கிளிப் மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணுவோம், என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஆன் ஆகிடுச்சு. மீடியா மோட் கனெக்டட் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. தெரியல, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுங்க. மீடியா மோட் கனெக்டட்னு வந்துருச்சுங்க, அவ்வளோதான். சூப்பருங்க, அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ட்ரிப் போகிறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக்கிங் பண்ணுறப்போ வந்து இந்த இதில் தான் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே இருக்குது இந்த பின் 3.5 mm பின்னு. இந்த பின்னு வந்து குத்தி இதில் வந்து அதுக்கு அங்கிட்டு இது வந்து தான் நம்ம அந்த போயா மைக்கில் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மைக்கோட வின்னாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டேன், சொன்னாங்க. அவ்வளோதாங்க. மீடியா மோடு வந்து வாங்கியாச்சு. வாங்கி வந்து எப்படி இருக்குது என்னென்னு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து இன்னும் நம்ம சேனலில் வர்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வின்னாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இது ஆனால் 6000 ரூபாங்க. ஆனால் வந்து 6000 ரூபாய்க்கு சும்மா பார்த்தோம்னா இந்தளவுக்கு ஒர்த்து இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது பண்ணுற வேலைக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துள்ள இது தான். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து ரைடிங் வீடியோ, பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அதிகமாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.